அக்டோபர் 2 புதன்கிழமை. தேசபக்தர், பத்திரிகையாளர் டிவி ராமசுப்பையர், தேசபக்தரும் சீர்திருத்தவாதியும் சிறந்த பத்திரிகையாளருமான டிவி ராமசுப்பையர் பிறந்த தினம் இன்று. நேற்று ஒருத்தர் தூத்துக்குடியில் பிறந்தார். இன்னைக்கு இவர் நாகர்கோவிலில் பிறந்திருக்கார், கன்னியாகுமரி மாவட்டத்தில். நாகர்கோவில் அடுத்த தழுவிய மகாதேவர் கோவில் கிராமத்தில், அதான் டிவி ராமசுப்பையர் பேரப்பாரு, தழுவிய மகாதேவர் கிராமத்தில் 1908ஆம் ஆண்டு பிறந்துடுறார். சும்மா இருக்க மாட்டாங்க. வடசேரியில் ஆரம்ப கல்வி கற்றார். கல்லூரி படிப்பு முடிந்ததும் அரசு வேலைக்கு செல்வதில் இவருக்கு ஆர்வம் இல்லை. மக்கள் சேவையில் ஈடுபட விரும்பினார். மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர். பட்டியல் பிரிவு மக்களின் முன்னேற்றத்துக்காக அவர்களது இடத்துக்கே சென்று தொண்டாற்றினார். கல்வி பெற்றால் மட்டுமே மக்களை உயர்நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதை உணர்ந்தவர். அதற்காக பல போராட்டங்களை நடத்தினார். திருவிதாங்கூரின் ஒரு பகுதியாக இருந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டாய கல்வி சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரச் செய்தார். இவரது முயற்சியால் 3 மாதங்களில் 50 பள்ளிகளுக்கு கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. தமிழர்களுக்கு ஒரு பத்திரிகை வேண்டும் என்ற உந்துதலுடன் களமிறங்கினார். தினமலர் பத்திரிகையை 1951 தொடங்கினார். திருவனந்தபுரம், குமரி, திருநெல்வேலி இடையே ரயில் சேவை வழங்க வலியுறுத்தி தனது நாளிதழில் ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டார். ரயில் பாதை அமைப்பு குழு தலைவராகவும் செயல்பட்டார். இடையறாத முனைப்புகளால் வெற்றியும் ஈட்டினார். சென்னை மாகாணத்தின் பெயரை தமிழ்நாடு என மாற்றம் செய்ய வலியுறுத்தி தலையங்கம் எழுதினார். ஆடம்பரமோ விளம்பரமோ இல்லாமல் மௌனமாக பல சாதனைகளை நிகழ்த்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசியல், நிர்வாகம் எதுவானாலும் துணிந்து முடிவெடுப்பார். அதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டார். தமிழ் பற்று கொண்டவர். கவிமணி தேசிய விநாயகத்திடம் பக்தி கொண்டவர். பல இலக்கிய விழாக்கள் முன்னின்று நடத்தி தமிழை வளர்த்தவர். குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைப்பதற்கான போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர். அதற்கான போராட்டத்தில் தமிழர்களின் குரலாக தனது நாளிதழை ஒலிக்கச் செய்தார். தொடர் போராட்டத்தின் விளைவாக 1956 குமரி மாவட்டம் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. திருவனந்தபுரத்தில் இருந்த நாளிதழ் அலுவலகம் 1957 நெல்லைக்கு மாற்றப்பட்ட பிறகு தமிழ் மக்களின் பிரச்சனைகள் குறித்த செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். காசி சர்வ கலாசாலை போல குமரியில் ஒரு பல்கலைக்கழகம் தொடங்கும் முனைப்புக்கு உறுதுணையாக இருந்தார். அதற்கான ஆலோசனை குழு தலைவராகவும் இருந்தார். திருநெல்வேலியில் சித்த மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட போதிலும் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு. நாகர்கோவில், கோவில்பட்டி, திண்டுக்கல் பகுதிகளின் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க செய்தார். இவரது தொடர் வலியுறுத்தல்களால் திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் உருவாகின. இன்றைய நிலவரத்தை மட்டும் பார்க்காமல் எதிர்காலம் குறித்து ஆராய்ந்து செயல்பட தொலைநோக்கு சிந்தனையாளர் SSLC மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மாதிரி வினாவிட பகுதியை தொடங்கினார். அந்த காலத்திலேயே தேசிய மாமணி பட்டம் உள்ளிட்ட பல கௌரவங்களை பெற்ற அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர். தமிழரின் நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். டிவி ராமசுப்பையர் என அன்போடு அழைக்கப்பட்ட டிவி ராமசுப்பையர் 76 வயசு 1984 போய் சேர்ந்துடுறார் இந்த நாட்டை விட்டு. மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை, தேசபக்தரும் சீர்திருத்தவாதியும், முக்கியமான ஒரு ஆளுமை. 1908ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறார். 1905 வங்க பிரிவினை, 1907 சூரத்து பிளவு, 1911 வங்கம் இணைகிறது. 1911 இணையும். அதே ஒரு 3 வருஷம் கழித்து 1914 சூரத்து இணையும். சூரத் என்னன்னா, இது காங்கிரஸில் இந்த வங்கம் அப்படின்ற ஒரு இடத்துல, வங்கதேசத்தில், அதுக்கடுத்து சூரத் அப்படின்ற ஒரு இடத்துல காங்கிரஸில் இருந்து 2 குழுக்கள், மிதவாதிகள், தீவிரவாதிகள் இணைவாங்கன்ற மாதிரி இருக்கும். மன்னிக்கவும், இணைதலும் சேருதலும் ஒன்று தான். பிரிவார்கள் இணைவார்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு வேகத்தில் அப்படி வந்துடுது. அரசியல் மற்றும் நிர்வாகம் எதுவானாலும் துணிந்து முடிவெடுப்பார். எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் பாலிடிக்ஸ், மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை. நாளைக்கு அமெரிக்க மருத்துவ விஞ்ஞானி, ஒரு முக்கியமான ஒருத்தர், அவரை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. அதையும் நம்ம நினைவு கூர்ந்து இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.